நான் டென்மார்க்லேருந்து வரேன். டென்மார்க்லேருந்து. ஓகே. முத்துமலை. ஓகே, நன்றியா. சூப்பராக இருக்கு உங்கள் டான்ஸா. கலாச்சாரம் வளர்ந்துட்டு போகுது என்ன. 2021 தொடங்கினா நான் இன்றைக்கு தான் வரேன். நான் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கேன், லேட்டாக இருக்கேன். நானா யா நோர்வேலேருந்து வந்தேன். நோர்வேலேருந்து வந்தேன். ஹாய் வணக்கம் மக்களே. நான் இப்போ நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்ட்முண்டில் நிற்கிறேன். டோர்ட்முண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா இசைச்சுவடுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு மெயின் வந்து இந்த கேன்சரை பற்றி தான் இதில் கதைக்க போயினோம். வேறு நாடுகள்லேருந்தும் ஸ்ரீலங்காலேருந்தும் அதே மாதிரி ஜெர்மனிலேயும் டாக்டர்ஸ் மாதிரி தான் இப்போ இதை பற்றி கதைக்க போனோம். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கேன்சரை பற்றின ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து தான் இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து முதல்ல ஜெர்மன்கார்ட்ட ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைன்ற ப்ரோக்ராம் நடந்துருக்குது. பார்ப்போம் என்ன அப்படி இருக்கான்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சின்ன பிள்ளைன்ற நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அவைகளுக்கும் வந்து ஒரு முதல் இடமாக கொடுத்துருக்கணும். அவையிலும் ஒரு நிகழ்ச்சி செய்ய போன காரணத்தினால அவைகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்குது. Vielen Dank, Chiara und Alicia. Als letztes begrüßen wir die Hanna auf der Bühne. Wir haben sie gerade schon. Vielen Dank, das war's von uns. Wir wünschen noch einen schönen Tag und viel Spaß. Oh, okay. எனக்கு இந்த படி ஏறவே மூச்சு கலக்குது. அவள் இவ்வளவு டான்ஸ் ஆடி இருக்கணும், இவ்வளவு உடல் காற்று பயிற்சி செய்திருக்கணும். எங்கே உங்கள் பலத்த கரகோஷம் இந்த பிள்ளைகளுக்கு. இவையில் இளமையான ஆட்கள் வந்து 2 லிருந்து 7 வயது வரையும் சேரினோம். 2 வயதுல இருந்து 7 வயது வரையும் சேரினோம். 2 வயதுல இருந்து ஒரு யோசிச்சு பாருங்க, நடக்க பழகினோனே இது பழகிறதுண்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்கே கரகோஷம். Einen großen Applaus für die ganzen Kinder, die hier mitgewirkt haben. Vielen lieben Dank. இவளை கௌரவிக்கிறதுக்கு டாக்டர் சுதர்சன் சிவபுரநாதனையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற நாட்கள் இவ்வளோ பேரும் தான். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வேலை டான்ஸ் எடுக்கலாம் போயிட்டுது. இவ்வளோ பேரும் டான்ஸ் ஆடினாக்கள்லாம் இப்போ வேறு நிகழ்ச்சி எடுக்கலாம் போயிட்டுது. 1-2 பேர் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இவ்வளோ பேரும் இதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நாட்கள். இப்போ இவைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவைக்கு வந்து இப்போ பரிசளிப்பு விழா நடக்க போகுது.
நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நடக்க போகிற ப்ரோக்ராம் வந்து ஒரு டாக்டர் வந்து இப்போ இந்த கேன்சரை பற்றி கதைப்பார். அதான் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமே. அதான் நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சியின் முன்னோக்கமே இந்த கேன்சரை பற்றி தான். புற்றுநோய் தடுப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த சிஸ்டத்தை வந்து எம்ஓஹெச்சுக்குள்ளால் பப்ளிக் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்குள்ளால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் திட்டம் இருக்குதானே, ஏன் நாங்கள் இதுக்குள்ளே போய் செய்ய வேணும்னு. இந்த திட்டத்தில் வந்து சில சேலஞ்சஸ் இருக்கிறது, அதாவது குறைபாடுகள் இருக்குது, அதுக்குரிய சில சவால்களும் இருக்குது. இந்த சவால்கள் இருக்கிறபடியாக தான் இந்த சிஸ்டம் வந்து சரியான முறையில் வந்து தொழிற்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. இப்போ இதில் இருக்கிற என்ன இருக்காங்க, அதாவது இப்போ நாங்கள் மெமோகிராமாக இருக்கலாம், அல்லது சர்வைக்கல் ஸ்மேராக இருக்கலாம், அல்லது கோலோரெக்டல் கேன்சர், அப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் இல்லை. மற்ற 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட புற்றுநோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து சரியான குறைவு. சில வேளையில் புற்றுநோய்னா என்னென்னு தெரியாத நிலையிலையும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய சிம்டம் மற்ற சாயின் மற்றது அப்படி கண்டிருந்தால் என்ன செய்கிறது, எங்கே போய் இதுக்குரிய உதவியை நாடுறதுன்றதெல்லாம் தெரியாது. அதோட புற்றுநோயை வந்து அதுக்குள்ள ஸ்க்ரீனிங் என்று போனால் அவைகளுக்கு அதுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. மற்ற அதோடு சேர்ந்து ஒரு கலங்க, ஒரு ஸ்டிக்மா இருக்கின்றது. மனநோயை போல சில பேருக்கு கேன்சருக்கும் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. மற்ற சில பேருக்கு வந்து தச்சலாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஏனென்றால் அதோட சம்மந்தப்பட்ட எக்கனாமிக்கல் கிரைஸாக இருக்கலாம், வேறு தொழில்களாக இருக்கலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது குறையும். மற்றது அதே நேரத்தில் சில கல்ச்சரல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயிலில் சாப்பிட்றதோ அல்லது குடி குடிக்கிறதோ அல்லது வீட்டில் நட்டால் இதெல்லாம் வந்து கல்ச்சரோடு சேர்ந்து இருக்கிறது. இதிலிருந்து வெளியில் இதெல்லாம் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். அதே போல் டேட்டா தரவுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அங்கே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் டேட்டா அனாலிசிஸ் இல்லை. இப்போ இப்படியான ஒரு நிலையில் வந்து எப்படி இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு போகிறோம்ன்றது தான் அடுத்த ஒரு சவால். இதில் வந்து நாங்கள் இந்த திட்டம் வந்து ஒரு புது திட்டம் இல்லை, இருக்கிற சிஸ்டத்தில், அதாவது அங்கே இருக்கிற அந்த கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்போ இதில் நடக்க போகிற நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 2வது நடக்க போகிற நிகழ்ச்சி வந்து ஒரு டாக்டர் வந்து டான்ஸ் ஆட போகிறா. அந்த டான்ஸ் நிகழ்ச்சி அப்போ 2வது நடக்க போகுது. வச்சிருக்கிறேன். டாக்டர் வாசவி அக்காவும் மற்றது டாக்டர் சுதர்சன் சிவநாதர் மற்றும் பல டாக்டர்ஸோடு சேர்ந்து ஜெர்மனியில் ஒரு தமிழ் டாக்ஸ் ஜெர்மனின்ற ஒரு அசோசியேஷன் தொடங்கியிருக்கிறேன். அது இப்பொழுது ஒரு ஜெர்மன் சட்டத்தின்படி பதிவு செய்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தொடங்கியிருக்கிறோம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் படிக்கக்கூடிய மாதிரி போட்டு சேர்த்து படிக்கலாம். படித்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்.
இந்த பாட்டு பிரயோசனமாக இருக்குமா? நான் யோசித்து செய்தது நிறைய பேருக்கு எங்களுடைய எழுத்து மிக முக்கியமானது. பாடலாக வந்தால் பாடல் ஏற்கனவே இருக்குது. ஆனால் வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? இன்றைக்கு என்ன இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன மாதிரி என்ற சொல்ல முடியுமா? நான் டென்மார்க்லேருந்து வரேன். டென்மார்க்லேருந்து. ஓகே. இங்கே இசைச்சூடல் நிகழ்ச்சி ஒரு வருஷம் நடக்காதானே, தொடர்ச்சியாக என்ன கூப்பிட்றவேன். அப்போ பாடுறதுக்காக வந்திருக்கேன். வரதுக்காக வந்தீங்க. ஓகே. எப்போ வந்தீங்க? வந்தீங்க நேற்று வந்தீங்க? நேற்று வந்தீங்களா? ஓகே. எப்படி இருக்கீங்க பார்க்க? டென்மார்க்லேயும் இப்படி ப்ரோக்ராம் நடக்கிறதா? டென்மார்க்கில் நடக்கிறது. ஓகே. அநேகமாக ஐரோப்பா நாடுகளில் வந்து ப்ரோக்ராம்களுக்கு போய் பாடியிருக்கோம். எல்லா இடம் போய் வந்துருக்கீங்க பாடல். ஓகே. உங்களோட நீங்கள் எந்த இதில் சேனல், உங்களோட சேனல் என்ன மாதிரி இதை சொல்ல முடியுமா? இராசங்கதர் சிங்கரான்னு சொல்லி யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஓகே. எல்லாமே இருக்குது. ஓகே. அதில் வந்து உங்களோட வெறுமர் பெரியார் பாடகர், தாயாக பாடகர் நான். தாயா பாடகர். ஓகே. இப்போ தானாகவே ஒரு பாட்டு இன்றைக்கு பாடிக்கிறேன், அதை நான் போட்டிருப்பேன் வீடியோவில் பாருங்க. ஓகே. நன்றி அண்ணையா. ஓகே. எனக்கு ஒரு டிக்கெட் பண்ணு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் சாப்பாடு முக்கியம் தானே. அதனால் எல்லாருக்கும் பசிக்க வேண்டிய காரணத்தினால இப்போ ஒரு இடவேளை விட்டுருக்கணும். இந்த இடவேளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னால தெரியும் அப்படி நீட்டாக அடுக்கி நல்லா சாப்பாடெல்லாம் நீட்டாக அடுக்கி நல்லா நீட்டாக செய்யணும் அந்த சாப்பாடு ஒரு கடத்தில். இது நோம்பலான கொத்து. ஓகே சார். இது மட்டன். இது மட்டனா? யா நெல்ல தானே. ரைஸ் தானே. பேக் பண்ணி வெச்சுக்க. ஆடா இது.
Hello. Hi. Erzähl mir mal ein bisschen was damit dazu. பிள்ளைகள் மேலே நில்லும் ஒருக்கா லைக் ஹோம் bitte. உங்களை கௌரவிக்கிறதுக்கு டாக்டர் ராதா சிவஸ்வரூபன் டாக்டர் சதானந்தன் அவர்களை மொழிக்கு அழைக்கிறோம். Um die Kinder zu ehren, bitten wir Dr. Radha Sivasaruban. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆன்ஸ்பேக்லேருந்து வரீங்க. அவங்களோட பிள்ளையோட வந்தீங்களா இதுக்காண்டி நான் டான்ஸ் பழக்கிறதுக்காண்டி? ஓகே. எத்தனை பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழக்கிறீங்க நீங்கள்? 45 பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழக்கிறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். இங்கே வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு? மூன்று வருஷமாக வரீங்களா? நான் இன்றைக்கு தான் வரேன். நான் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கேன், லேட்டாக வந்திருக்கேன். நான் இன்றைக்கு முதல் துறை வந்திருக்கேன். உங்களோட பிள்ளைங்க டான்ஸ் பார்த்தனா நல்லா இருந்தது. வாழ்த்துக்களை. ஓகே ஓகே.
வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நானா? யா நோர்வேலேருந்து வந்தேன். நோர்வேலேருந்து வந்தீங்க. உங்களோட இது மியூசிக் பார்த்து நான் வயலின் நல்லா இருந்தது. தேங்க்யூ. எத்தனை வருஷம் செய்கிறீங்க வயலின் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் மேபி. எத்தனை? 10 வருஷம். 10 வருஷம் செய்கிறீங்க. யா யா இன்றைக்கு இவரோட சேர்ந்து புதுசாக இங்கே யார் இங்கே வந்து நிற்கிறார். இவர் ஜெர்மனிலேருந்து இவர் ஜெர்மன் நீங்கள் ஜெர்மன் என்ன நான் ஜெர்மன். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சீங்க புதுசாக இன்றைக்கு தான் தொடங்கினீங்கன்னு சொன்னீங்க. நான் பார்க்க நல்லா இருந்தது. நீங்கள் ஜெர்மன் மேடம் காயினில் இல்லைங்களே காயினு ராயின் ஆமாம் ராயின் தெரியும் நான் வரனாங்களா அங்கே. ஓகே வாழ்த்துக்களா ரெண்டு பேருக்கு நல்லா இருந்ததா? தேங்க்யூ தேங்க்யூ. மேடை முழுவதுமா அழகு டாக்டர் சாந்தி இமானுவேல் அவருடைய பேட்டி ஏதோ மகிழ்ப்போடு மகிழ்ந்திருக்கிறார்.
இந்த மயில்களை கௌரவிக்கிறதுக்கு ஜெர்மன் டாக்டர் சயந்திகா ரசநாயகன் அவர்களை மேடி கிடைக்கிறோம். அத்துடன் சேர்ந்த டாக்டர் ஸ்ரீகந்தி சிவகானந்தன்.
அதற்கு இவ்வளவு கடினமாக பயிற்சி செய்து அந்த தலைமை சலங்கைகளை ஒழுங்குபடுத்தி அற்புதமாக தந்தவர்களாக இங்கே சாவித்ரி அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சரவணனும் இணையாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்படித்தான் இதைத்தான் விரும்பும் இந்த கலையுலகம். இதைவிட பெரும் வெகுமதி இல்லை. ஆகவே இந்த இசைச்சுவடு 2026 என்கின்ற ஸோ எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும் என்ன? இதான் டீச்சர்கிட்ட கேட்போம் எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி. டீச்சர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் எஸ்எல்லேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு டாக்டர் எனக்கு டாட்மண்ட்லேயும் கிளாஸ் இருக்குது. ஓகே. லூரி ஷாயிட் பிள்ளைகளும் வந்து பழகுறத. எல்லாம் சேர்த்து எத்தனை பிள்ளைகள் டான்ஸ் பழகுறீங்க? இருக்கும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பேரில் கன வேறு சொல்லலாம் இருக்கு. அப்படி உங்களுக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சது என்ன மாதிரி சொல்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஓகே. படிச்சு எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. படிச்சு அந்த பட்டத்தை எடுப்பது சந்தோஷமா இருக்குது. 2021 தொடங்கினா 26 முடிச்சிங்க. இன்றைக்கு 9ஆம் தேதி முதலாம் மாதம் இந்த வருஷம் முடிச்சிங்க. ஓகே. பார்த்துங்க இவங்க அவங்களோட பிள்ளைகள் என்ன முதல் நாள் அந்த டான்ஸ் நடந்த பிள்ளைகளும் பேண்டு தான் வேறு ஃபேமஸான டீச்சர். இங்கே டான்ஸ் பார்க்க டீச்சர். உங்களோட பிள்ளைங்க கொண்ட விடுங்க, டான்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் கொண்டு விடணும்னு சொல்லி. எஸ்எல்னு சொன்னீங்களா என்ன? உங்களோட எஸ்எல் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி? இன்ஸ்டாகிராம் எஸ் சாவித்ரி. ஓகே. சலஞ்சொலி நாட்டிய கலாமண்டம் 2 இன்ஸ்டாகிராம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. எல்லோரும் டாக்டரும் வேணும். இந்த டாக்டர்ஸ் இல்லையா நாங்கள் இன்றைக்கு இதில் நிற்க மாட்டோம் இல்லையா? ஆனால் பிள்ளைகளும் வேணும். படியுங்கள் எல்லோரும். நிறைய படித்து நிறைய உழைக்கலாம். நான் இன்றைக்கு 170 பேரை வைத்திருக்கின்றேன். நான் இந்த வீட்டுக்கு இங்கே இந்த நாட்டுக்கு வரும்பொழுது எதுவும் இல்லை. எதுவும் அடுத்த நிமிஷம் எனக்கு உடுப்பு போடுவதற்கு இங்குதான் நான் மற்றவர்கள் தங்களையும் பாவித்தேன். நான் இன்றைக்கு 170 பேரை வைத்து வேலை செய்கின்றேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் 1700 பேர் இல்லை 17,000 பேரை வைத்து வேலை செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறை யோசிங்க. இது என்னுடைய அவாநடிக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு கட்டாயமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது என்னுடைய எண்ணமும் அல்ல. உங்களை மாதிரி இங்கு இருந்த ஒருவர் எனக்கு போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷமோ நான் சந்தித்த போது என்னிடம் அவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் தனித்தனியே ஒரு 10 யூரோ 10 பவுண்ட்ஸாக சேர்த்து உலக தமிழர்களாக இலங்கைக்கு அந்த பெரிய தொகையை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது எல்லாம் செய்துக்கலாம். அவ்வளோ தொகை இருக்கும் உங்களுக்கு. இப்பொழுது வெள்ளம் வந்த போது நான் ஒரு 50 வீட்டுக்கு கூரை போட்டு கொடுத்தேன். இன்னும் 150,000 வீடு கூரை போட வேண்டும். தேவைகள் இருக்கின்றது. இந்த 10 யூரோ அல்லது $10 திட்டத்தை நான் என்னுடைய வேலையாட்களுக்கு இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் எல்லோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இதை நாங்கள் முதலில் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி பிறகு அதுக்கு ஒரு பேர் வச்சு பிறகு அது ஒரு பெரிய நிர்வாகமாக கொண்டு வரலாம். இது என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் அதை யோசியுங்கள். நேரம் நிறைய இல்லாததான் நான் நிறைய பேசவில்லை. ஆனால் நான் வாசிக்கு ரமேஷ் சொன்ன அந்த வசனத்தை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு ஆண்டி என்ன அப்பா சுட்டு வேர்த்து போய் களைச்சி போய் பாலப்பத்தை பார்ப்போம். இது பாலப்பம் நான் வாங்க போறேன். வாங்க நான் ரெடியா இருக்கிறேன். பாப்போம். என்ன பேர்? அப்போ ஸ்பெஷலிஸ்டாக்கா? எந்த நான் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைக்கா அப்படி சொல்றீங்க? யூடியூப்ல போட போறாருக்கா? அத நான் போயிட்டு அவனுக்கு நான் ஹெல்த்துக்கு தான் நிற்கிறேன். பாருங்க அப்போ சும்மா மொழு மகண்டு வந்துருக்குது. சுட எங்கே இது வந்திருக்கீங்க? அக்கா சொல்லுங்க. இவருக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்பம் ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படி நாங்கள் அப்பம் பாசு அக்கா காண்டி வந்து செய்து கொடுப்போம். நீங்க அப்ப கடையில பாசு அக்கா காண்டி கடையில ப்ரோகிராம் அவருக்கு ரெண்டு கொடுங்க. அவருக்கு ரெண்டு கொடுங்கடா. நோயின் ராடியில் இருக்கறாங்களா? இல்ல நாங்க டோட்மண்ட்.
அது ரெண்டு அப்பத்தை கொடுங்க ப்ரோக்ராம் ஆச்சு ப்ரோக்ராம் ஸ்கூல்ல இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மற்ற பள்ளிக்கூடத்தில் தனி சர்டிஃபிகேட் எவ்வளோ இல்லைம்மா சாவட்டி டோன்ட் ஆன்ஸ்பெக்ட்ல मुझको सनम तेरी कसम मुझको रोरी कहती है आस मेरे நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எந்த இடம்? டோர்மண்ட். நீங்கள் தமிழ் டான்ஸ் பழகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கா இல்லாட்டி? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? எங்களோட கலாச்சாரம் வளர்ந்துட்டு போகுது என்ன? நீங்கள் டோர்மண்ட் ஸ்டாஸ்லேயும் ஆடுறீங்க என்ன? நான் வந்து அடுத்தது இதுலேயும் வந்து எடுத்துறேன். எஸ்எல் லாண்டைக்கு தைப்பவங்களா பார்க்கலையா? யூடியூப்பில் எஸ்எல் வியூன்னு சொல்லி யூடியூப்ஸ் எஸ்எல் வியூன்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போய் பாருங்கள் உங்களோட வீடியோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? உங்களா சிட்டிகிட்ட பேர சொல்லு. எஸ்எல்லேருந்து வருது. எஸ்எல்லேருந்து வந்துருக்கீங்களா? மைல் டான்ஸ் உண்மையாக சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன ஆடம், என்ன டான்ஸ்? முத்துமலை. ஓகே, நன்றியா. சூப்பராக இருக்கு உங்களோட டான்ஸா. சபையிலுள்ள பெரியோரே, பெரியோரே, தாய்மாரே, தந்தையரே, தாய்மாரே, தந்தையாரே, சபையிலுள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தையரே, தாய்மாரே, தந்தையரே, அப்புமாரே, அச்சிமாரே, அப்புமாரே, அச்சியாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, தங்கை மாலை அனைவருக்கும்
அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாமே அகமகிழ்ந்து தந்துட்டோமே நாமே அகமகிழ்ந்து தந்துட்டோமே. ஆமா ஆமா, இன்று இப்பெரும் சபைதனிலே என்ன பொருள் பற்றி கூறப்போகின்றீர்கள்? கூறுகின்றேன். ஏட்டில் எடுத்தறிந்தோம், ஆமாம் எழுத்தறிந்தோம், எழுதியவை சொல்ல வந்தோம், ஆமாம் சொல்ல வந்தோம். ஆமாம் ஆமாம். ஓகே, நிகழ்ச்சி முடிகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லிசை பாட்டு நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து கடைசி நிகழ்ச்சி. நான் ஏற்கனவே இந்த வில்லிசை பாட்டு எடுத்து போட்டிருப்பேன் போன ஞாயிற்றுக்கிழமை. அதனால் எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நாள் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. பிறந்த நாமத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.